வணக்கம். நான் கவிதா. என்னை பற்றிய தகவல் தான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு டைம் இருந்தால் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ நான் உங்ககிட்ட சொல்ல போகிற விஷயம் இதுவரையும் நான் எங்கள் ஃபேமிலியில் யார்கிட்டையுமே நான் சொன்னது கிடையாது. எங்கள் அம்மா கிட்ட கூட நான் சொன்னது கிடையாது. நான் அப்படியே என் மனசுக்குள்ளே வச்சிருந்த விஷயம். இப்போ நான் இதை உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் வந்து கல்யாணம் ஆகி டிசம்பர் 12 எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் பண்ணிவிட்டு நாங்கள் ஃபோன் பண்ணோம். இவங்கலாம் சொன்னாங்கன்னா, எங்கள் வீட்டுக்கே வராதீங்க, எங்கள் வீட்டுக்காரோட அப்பா வீட்டில் நீங்கள் வராதீங்க, நீங்கள் எங்கேயே போயிடுங்க, எங்கள் வீட்டுக்கே வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்களும் என்னோடய ஆஃபீஸ் பக்கத்தில் ஒரு வீடு வாடகைக்கு எடுத்தோம். எங்கள் வீட்டில் வந்து எங்கள் கல்யாணத்துக்கு தேவையான சாமான்லாம் வாங்கி கொடுத்தாங்க. நாங்கள் அந்த வீட்லேயே நாங்கள் அங்கேயே இருந்தோம். டிசம்பர் 12 தான் கல்யாணம் ஆச்சு. ஒரு 10 நாள் தான் எங்ககிட்ட பேசாமல் இருந்தாங்க அவங்க அப்பா, அவங்க அம்மா எல்லாம் அவங்க வீட்டிலேருந்து. 10 நாள் கழித்து உடனே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே டிசம்பர் மாதம் முடியறதுக்குள்ளவே அவங்க வீட்டுக்கும் வர சொல்லிட்டாங்க அவரை. அவர் உடனே வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருந்தார். ஜனவரி மாதமே எங்களை வந்து வீட்டுக்கு வர சொல்லிட்டாங்க. அவ்வளோ சீக்கிரமாக எங்களை வர சொல்லிட்டாங்க. எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. பரவாயில்ல, நம்மளை அவங்க ஏற்றுக்கிட்டாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க வந்து எங்களை பழி வாங்கிறதுக்காக வர சொல்லியிருக்கிறாங்க போல். இது எங்களுக்கு தெரியாது. நாங்கள் சந்தோஷமாக, ஐயோ நம்மளை கூப்பிட்றாங்களே, நம்மளை ஏற்றுக்கிட்டாங்களே, நம்ம ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்க போகிறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷமாக நாங்கள் கிளம்பி வரோம். பொங்கல் முடிஞ்சவொடனே சரி போயிடலாம் அந்த வீட்டுக்கு. நாங்கள் பொங்கல் முடிஞ்சவொடனே கிளம்பி இந்த வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடு தான் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன் இல்லையா, அந்த வீடு தான் அது. எல்லாமே ஒன்றா ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி வந்தாச்சு. என்னோடய சாமான்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு வந்து படுக்கிறதுக்கு எங்களுக்கு பெட்ரூம் கூட எங்களுக்கு விடலை. எங்களுக்கு அவங்க போய் பெட்ரூமில் படுத்துக்குவாங்க. எங்களை வந்து ஹாலில் தான் படுக்க சொல்லுவாங்க. எங்களை ஹாலில் படுக்க சொல்கிறது இல்லாமல் அவங்க அம்மா வந்து எங்கள் கூட படுத்துப்பாங்க. எங்களுக்கு காவல்கார மாதிரி வந்து அவங்க அம்மா எங்கள் கூட படுத்துப்பாங்க. எங்களை தனியாக படுக்க விட மாட்டாங்க. சரி இருந்தாலும் சரி பரவாயில்ல, ஓகே நம்மளை கூப்பிட்ருக்காங்க இந்த வீட்டுக்கு, நம்ம வந்திருக்கோம், அதுவே பெரிய விஷயம், நம்ம இதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடாது, கொஞ்ச நாள் நம்ம இதை தள்ளி வச்சுக்கலாம். எங்களுக்கு கல்யாணம் ஆகி எங்களுக்கு 1.5 மாதம் கூட எங்களுக்கு ஆகலை. அதனால் நம்ம இதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம். நாங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி நாங்கள் பெருசாக எடுத்துக்கல, விட்டுட்டோம். அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் போச்சு. 2 நாள் கழித்து அவங்க அம்மா வந்து கேட்குறாங்க என்கிட்ட, உங்களை மாதிரி ஆளுங்கிட்டலாம் நான் சரி, நானும் சரி எங்கள் வீட்டுக்காரரும் சரி தண்ணி கூட வாங்கி குடிக்க மாட்டோம், அவங்கள தொட்டு கூட நாங்கள் பேச மாட்டோம். ஆனால் என் பையனோட தலையெழுத்து உங்ககிட்டலாம் சோறு வாங்கி தரணுன்னு அவன் தலையெழுத்து பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டாங்க. எல்லாருமே வீட்டில் இருக்கிறாங்க. அவங்க கேட்கும்போது எங்கள் வீட்டுக்காரர் இருக்கிறாரு, அவங்க அப்பா இருக்கிறாரு, அவங்க தங்கச்சி எல்லாமே இருக்கிறாங்க. எனக்கு அப்படி ரொம்ப அசிங்கமாக போச்சு. என்னடா இது இப்படி கேட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உடனே அழவு வந்துச்சு. எனக்கு எங்கே போய் அழுவுறது, நமக்கு பெட்ரூம் கூட கிடையாது. உடனே பாத்ரூம் போவேன். பாத்ரூம் போய் அங்கே தான் எதுனா ஒன்றா உடனே பாத்ரூம் தான் நான் போயிடுவேன். பாத்ரூமில் போய் ஒரு 10 நிமிஷம் உட்காந்து அழுதுட்டு மூஞ்சி கைகள்லாம் கழுவிட்டு நான் வந்துட்டேன். அப்புறம் எல்லாம் எங்கள் வீட்டுக்காரர் கூட இருக்காரு. ஏன் கேட்குறேன், இப்படி கேட்குறீங்கன்னு ஒரு வார்த்தை கேட்கல. ஏன்னா நாங்கள் அங்கேயே பேச்சு தானே வந்தோம், எந்த பிரச்சனையெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அவரும் கேட்கவே இல்லை. சரி பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கேட்கவே இல்லை. நாங்களும் சரி, எனக்கும் சரி கேட்டுன்னு போகிறாங்க அப்படின்னு சொல்லி நானும் விட்டுட்டேன். ஆனால் எனக்கு மனசுக்குள்ளே ஒரு கோவம் இருந்தது. என்ன இவங்க இப்படி கேட்குறாங்க, நம்ம மேலே இவ்வளோ கோவம் இருக்குல்ல, அப்போ எதுக்கு நம்மளை இந்த வீட்டுக்கு வர வச்சாங்க? நம்ம எங்கேயோ இருந்துட்டு எங்கேயோ இருந்தால் நம்ம வீட்டில் அங்கேயே நம்ம இருந்துட்டு போட்டோம் விட வேண்டியதானே, நம்ம ஏன் நம்மளை இங்கே வர வச்சு நம்ம இப்படி கேள்வி கேட்குறாங்களே அப்படின்ட்டு ஒரு கோவம் மனசுக்குள்ளே இருந்தது. அப்புறம் ஒவ்வொரு நாளும் என்னை ஒவ்வொரு டைம் என்னை அசிங்கப்படுத்துவாங்க. என்னை வந்து வீட்டில் வந்து சமைக்கலாம் விட மாட்டாங்க, கிச்சனுக்குள்ளே வர விட மாட்டாங்க. கிச்சனுக்குள்ளே வந்து பாத்திரம் தேய்க்க தான் விடுவாங்க. பாத்திரம் தேய்ப்பேன், வீடு பெருக்குவேன், வீடை துடைப்பேன், அப்புறம் துணி துவைக்கணும். இவங்க எல்லாரோட துணி நான் தான் துவைப்பேன். எல்லாம் அப்படியே குளிச்சுட்டு அப்படியே அவுத்து போட்டு அப்படியே காலால் தள்ளி விட்டு வருவாங்க துணிங்களை, உள்ளாடிங்கெல்லாம். அது எல்லாமே நான் துவைக்கணும். எல்லாரோட உள்ளாடியும் துணிகளும் எல்லாம் ஒரு நாளைக்கு கிட்ட 5 பேர் 6 பேர் இருக்காங்களே இந்த வீட்டில். ஒரு பக்கெட்டு துணி இருக்கும். அவ்வளோ துணி நான் தான் துவைச்சி காய போடணும். ஆனால் சமையல் பக்கம் மட்டும் என்னை விட மாட்டாங்க, கிச்சனுக்கு மட்டும் விட மாட்டாங்க. இந்த வீட்டு வேலைங்கள்லாம் பெருக்கிறது, துடைக்கிறது, கழுவுறது, இந்த மாதிரி வேலைங்க தான் என்னை விடுவாங்க. சரி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு அதே மாதிரி என்னை பெட்ரூம்குள்ளேயும் என்னை விட மாட்டாங்க. என்னோடய பெட்ரூம், பீரோ வந்து ஹாலில் தான் வச்சுட்டாங்க, என்னை பெட்ரூம்குள்ளே வைக்க விடலை. அதே மாதிரி ட்ரெஸ் மாற்ற தந்தாலும் நான் பாத்ரூம் தான் போய் ட்ரெஸ் மாற்றணும். பெட்ரூம்குள்ளே நான் போகவே மாட்டேன். அது பெருக்கிறதுக்கும் துடைக்கிறதுக்காக தான் அந்த ரூம்குள்ளே நான் போவேன். மற்றபடி அந்த ரூம்குள்ளே நான் போகவே மாட்டேன். அதேமாதிரி எப்போதும் ஹாலில் தான் இருக்கணும். ஏதாவது எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட ஏதாவது ஃப்ரீயாக கூட நான் பேச முடியாது, ஒரு 2 வார்த்தை ஒரு வார்த்தை. ஏன்னா கூடவே எல்லாம் இருப்பாங்க. ஏதாவது மனசில் படுறதுக்கும் நான் சொல்லிக்க முடியாது, நான் ஷேர் பண்ணிக்க முடியாது. எதையும் சொல்ல, புது வீடு வேறு, புது இடம், எல்லாம் புது ஆளுங்க, எதையுமே நான் சொல்லக்கூட முடியாது. எனக்கு அப்படியே கட்டி போட்ட மாதிரி இருக்கும். எனக்கு அப்படி ஜெயிலில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு தனியாக ஒரு பெட்ரூம் இருந்தாலாவது நம்ம போய் பெட்ரூமில் போய் நம்ம ஏதாவது பேசலாம், ஏதாவது சொல்லலாம். அதுவும் கிடையாது. பெட்ரூம்குள்ளே நம்ம என்னை விடவே மாட்டாங்க. அவங்க அப்பா அப்போ வேலை இல்லாமல் இருந்தார், வீட்டில் தான் இருந்தார். அவர் எப்போதும் அந்த பெட்டில் தான் படுத்துட்டுருப்பார். அதனால் அவர் வெளியே சொல்லிட்டு நம்ம போக முடியாதுல்ல. அதனால் நானும் போகவே மாட்டேன். நான் வேலையிலேருந்து வந்தவொடனே போய் பாத்ரூமில் தான் போய் ட்ரெஸ் மாற்றுவேன்.
காலையிலேயும் குளிச்சுட்டு பாத்ரூமில் ட்ரெஸ் மாற்றின்னு போவேன், அவ்வளோதான். அப்படி அந்த ரூமுக்குள்ளே நான் போகவே மாட்டேன். அப்புறம் ஒரு நாள் குலதெய்வ கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்புனாங்க எல்லோரும். நான் நினச்சிட்டு இருக்கேன் நம்மளே தான் கூட்டிகிட்டு போவாங்க போல இருக்கு, எல்லோரும் ஃபேமிலியோடு தான் போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். நாளைக்கு காலத்தால் போகிறாங்க. இன்றைக்கி நைட்டு சொல்கிறாங்க என்கிட்ட, நாங்கள் வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போகிறோம், நீ வர வேண்டாம், நீ இங்கேயே உன்னை கூட்டிகிட்டு போனோம்னா எங்களை கோயிலுக்குள்ளேயே விட மாட்டாங்க, எங்களை வந்து கட்டி போட்டுருவாங்க கோயிலில் பங்காளிங்கெல்லாம், அதனால் நீ வர வேண்டாம், அதனால் நான் சாமி கும்பிட போகிறதே பிரச்சனையாகிடும், நீ இங்கேயே இரு, நீ நாயை பார்த்துக்கோ, இந்த வீட்டில் ஒரு நாய் வளர்த்துட்டு இருந்தாங்க, அந்த நாயை பார்த்துக்கோ, அது வந்து யாருமே இல்லைன்னா அது வந்து கத்தும் நைட்டில், அதனால் நீ வீட்டில் இருந்து நீ நாயை பார்த்துக்கோ, நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு ஒரு நைட்டு தங்கிட்டு நாங்கள் வரோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி எனக்கும் ஆசையாக இருந்தது போகலான்னு. சரி இருந்தாலும் இவங்க சொல்கிறாங்களே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே நான் இங்கே இருக்கேன், நீங்கள் போயிட்டு வாங்க, என்னால் எதுக்கு உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கள அனுப்பிச்சி வச்சுட்டோம். அப்புறம் அவங்க போயிட்டு சாமி கும்பிட்டு ஒரு நைட் தங்கிட்டு வந்தாங்க. நான் வந்து இந்த வீட்டில் நடக்கிற விஷயம்லாம் நான் எங்கேயுமே நான் சொல்லவே மாட்டேன், எங்கள் வீட்லேயும் சரி யார்கிட்டையும் சரி. ஒரு நாள் என் ஃப்ரெண்டுக்கிட்ட நான் சொல்லிட்டு எனக்கு அழ வந்துடுச்சு, இந்த மாதிரிலாம் நடக்குது எங்கள் வீட்டில் அப்படின்னு சொன்னால். அப்புறம் எங்கள் ஃப்ரெண்டு வந்து ஒருத்தவங்க கல்யாணம் ஆன ஃப்ரெண்டு இருந்தாங்க, அவங்க தான் என்னை திட்டினாங்க. அதுக்கப்புறம் என்ன பொண்ணு நீ, இந்த மாதிரிலாம் உனக்கு கொடுமை பண்ணுறாங்க, கல்யாணம் ஆகி இப்போ தான் 1 மாதம் ஆகுது, 1.5 மாதம் கூட அவ்வளோ, அதுக்குள்ளே உங்களை பிரித்து வச்சு இவ்வளோ கொடுமை பண்ணிகிட்ருக்காங்க, நீ ஏன் இந்த வீட்டில் இருக்க, இவ்வளோ கொடுமை பண்ணிகிட்ருக்காங்க, உன்னை கம்யூனிட்டி வச்சு கொடுமை பண்ணுறாங்க, கல்யாணம் ஆன பொண்ணை இப்படி பிரித்து வைக்கிறாங்க, இதெல்லாம் எவ்வளோ பெரிய பாவம், நீ அந்த வீட்லேயே இருக்காத, நீங்கள் உடனே காலி பண்ணின்னு நீங்கள் போங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் சொன்னாங்க என் ஃப்ரெண்டு. அப்போ தான் எனக்கு தெரியுமே இவங்க என்னை இவ்வளோ கொடுமைப்படுத்துகிறாங்க போல இருக்குது அப்படின்ட்டு எனக்கு அப்போ தான் எனக்கு தெரியும். எனக்கு அது வரையிலும் சரி எல்லாமே நம்ம ஜாயின்ட் ஃபேமிலி இப்படி தான் இருக்கும் போல் அப்படி தான் நான் நினச்சின்னு இருக்கேன். அவங்க சண்டை போட்டு என்னை திட்டுறாங்க, நீங்கள் முதல்ல வீட்டை காலி பண்ணி வெளியில் போங்க, இந்த வீட்டில் நீங்கள் இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி எங்கள் வீட்டுக்காரும் அவங்க ஆஃபீஸில் சொல்லியிருக்காரு, அவரும் அப்படி திட்டிருக்காங்க. இப்போ தான் அவங்களுக்கு கல்யாணம் ஆகிருக்குது, 1.5 மாதம் கூட அதுக்குள்ளே உங்களை பிரித்து வச்சுருக்குறாங்க, அதுவும் ஒய்ஃப் வந்து கம்யூனிட்டி சொல்லி அவ்வளோ அசிங்கப்படுத்திருக்கிறாங்க, அந்த வீட்டில் போய் நீங்கள் இருக்கிறீங்களே, நீங்கள் உடனே வீட்டை காலி பண்ணி நீங்கள் வேறு வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரோட ஆஃபீஸ்லேயும் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அவருக்கும் புரிஞ்சுது, ஆமாம் இந்த மாதிரி சொன்னாங்க என் ஃப்ரெண்டுங்களாம், அவங்க வந்து எங்களை இங்கே பழிவாங்கிறதுக்காக எங்களை வர சொல்லியிருக்கிறாங்க போல இருக்குது. எங்களுக்கு இது தெரியாமல் நாங்கள் ஜாலியாக வரோம், சந்தோஷமாக இந்த வீட்டுக்கு வந்துட்டோம்.